வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ண ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். இந்த ஆம்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அக்ரிலிக் ஷீட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் வந்து யூஎஸ்பி டிஸ்பிளே பிளாக் கலர்லையும் மற்றதெல்லாம் ஒயிட் கலரில் வர மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது சப் வால்யூம், இது சப் ஃப்ரீக்வன்சி வால்யூம். இதை நான் வந்து யூஸ் பண்ணல. அடுத்தது பேஸ், அடுத்தது ட்ரிபிள், சென்டர், ரியர், ஃப்ரண்ட். அதுக்கு அடுத்தது மாஸ்டர் கண்ட்ரோல், யூஎஸ்பி சாக்கெட் வச்சுருக்கோம். அடுத்தது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த அக்ரிலிக் ஷீட் பேனல் லுக் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆம்ப் இன்டீரியர் பார்ப்போம். ஏற்கனவே இந்த வீடியோஸில் மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருக்கிறேன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே. இதில் 10 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் விமேக்ஸில் 24-024, 1.5 ஆம்பியரில் 12-012 டேப்பிங் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸ்வின் ப்ரொடெக்ஷன் போர்டு, குமார் தண்டர் ஆடியோஸ் பேரலல் மோனோ வந்து KA2411 அந்த ஐசி யூஸ் பண்ணுற அந்த மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபருக்காக. 5 சேனலுக்காக யூடி ஆடியோஸில் வந்து 52001943 அந்த ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரோலாஜிக் செக்ஷன் வந்து யூடி ஆடியோஸில் ப்ரோ V3 5.1 ப்ரோ V3 அப்படிங்கிற மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணும்போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தது. ப்ரோலாஜிக் போர்டில் வந்து ஒரு சேனல் வந்து கம்மியாக வந்தது, அதாவது லெஃப்ட் சேனல் அதிகமாகவும் ரைட் சேனல் கம்மியாகவும் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிச்சு. ஆம்ப் லுக்கு பாருங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் கலரில் வருது, அதாவது ஜிஸ்டார் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இந்த மாதிரி குவாலிட்டியாக நல்லா இருக்குது. டிஸ்பிளேவுமே நல்லா இருக்குது. வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு பேனல் ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லாவும் வந்துருச்சு. அதே மாதிரி ஆடியோ ரிசல்ட் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ ரிசல்ட் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து எடுத்துருக்கிறோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம 8 இன்ச்சில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேனசோனிக்கில் ஸ்பீக்கர் ஊஃபரு. அடுத்தது சரவுண்டுக்காக பேனசோனிக்லேயே 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்டருக்குமே 6 இன்ச்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இந்த பேஸ் ட்ரிபிள் செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறதுல 473 அப்புறம் 272 இந்த டிஸ்க்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த இன்புட்லேருந்து உள்ளே போகிற ரெசிஸ்டர் வந்து வர டிஸ்க் வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் ஆகலை, போர்ட்லேயே கம்ப்ளைண்ட்டு. ஸோ வந்து ஒரு சேனல் வந்து நல்லா இருந்தது பேஸ் ட்ரிபிள், ஒரு சேனல் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தது. அது வந்து நம்ம மறுபடியும் ஆம்ப் வந்து ரெடி பண்ணிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்து அரெஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து போர்டு வந்து ஒரு ட்ராக் வந்து கட் ஆகிருந்தது. இது டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை எப்படி கட் ஆச்சுன்னு தெரில. நான் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக தெரில. எல்லாமே போட்டு ரெடி பண்ணப்போ தான் தெரியுது. நான் காட்டுற பாருங்கள். அந்த இடத்துல நான் தனியாக சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன் ஒரு ட்ராக்கில். அடுத்தது சப்வூஃபர் போர்டு, இந்த வின்னர் மேட்ரிக்ஸ் போர்ட்லேயுமே ஒரு கம்ப்ளைண்ட்டு. பாசிட்டிவ் வோல்டேஜ், அதாவது ப்ளஸ் வோல்டேஜ் வந்து ஐசிக்கு வந்து போகலை. BD 139 149 139 140 போட்டு அந்த சைடு 15 வோல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ப்ளஸ் 15 வோல்ட் போகிற அந்த ஜம்பர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. அந்த ஜம்பர் வந்து கரெக்டாக ஐசியில் இந்த சைடு போகக்கூடிய ஒரு ஜம்பர் வோல்ட்டு, அது பாசிட்டிவ் வோல்ட் போகாதனால இந்த போர்டுமே வந்து ஒர்க் பண்ணல. இப்போ இதுவுமே நம்ம செக் பண்ணி ரெடி பண்ணி தான் மறுபடியும் போட்டோம். அந்த ஜம்பர் வந்து சால்ட்ரிங்கில் வந்து கரெக்டாக ஆகலை. இந்த ஆம்பில் வந்து இந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம். புது ஆம்ப்ளிஃபையர் போடுறதையும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம புது போர்டே வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுலேயும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரதான் செய்யுது. ஆடியோ ரிசல்ட் உண்மையிலுமே சூப்பராக வந்திருக்குது. இதில் FT003 டீகோடர் மட்டும் ஆட் பண்ணல. இதனுடைய பட்ஜெட் வந்து கஸ்டமர் சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாகவே போயிடுச்சு. அதனால் வந்து இப்போ ரெக்குயர்மெண்ட் இல்லை. அதனால் நான் மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் HDMI ARC உள்ள ஒரு டிவி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அந்த டீகோடர் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய லுக் எப்படி இருக்குது, சாங்குமே செக் பண்ணி காட்டுறேன். ஏதோ ஒன்று போட்டு காப்பிரைட் இஷ்யூ வருது, இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிட்டு போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இது சாங்ஸ் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேயோ இல்லை செல்லில் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம நேரில் கேட்கும்போது. இந்த ஆம்ப்ளிஃபையரோட லுக் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கா இல்லை வேறு டிசைன்லாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது புதுசாக பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.